வணக்கம் நண்பர்களே. கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங்வேல் சேலங்கள் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கங்க டாக்டர். என்னோட பேர் வினோத்குமார், சன் ஆஃப் எஸ்வி கந்தன். நான் சேலம் மாவட்டம் ஓமலூரில் கோழி பண்ணை வச்சுருக்கேன். என்னோட கோழி பண்ணை என்னென்னா கடக்நாத்னு ஒரு மத்திய பிரதேச நாட்டுக்கோழி. இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், இது என்ன கோழிங்க? இங்கே நீங்கள் பார்க்குறது சண்டை கோழி வகைங்க. இது நான் குஞ்சுகளாக வாங்கிட்டு வந்து வளர்த்திட்டு இருக்கேன். இது பெருசானதுக்கப்புறம் இது இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோங்க. ப்ரீடிங்காக. இது வந்து அசீல்னு சொல்கிறது. நைஃப் ஃபைட்டர், கத்திக்கால், காலில் கத்தி கட்டி இது சண்டை விடுவாங்க. இந்த மாதிரி கோழி நம்ம ஊரில் அது இது இல்லை. நான் வந்து ஒரு இந்த கோழி வளர்த்தி உற்பத்தி பண்ணுறதுக்காக வச்சுருக்கோங்க. அது இது என்ன இப்போ அசில்னு சொன்னீங்க, அசிலுக்கு ஏதாவது கேரக்டர் இருக்குங்களா? அசிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கோழி வந்து வெல் பில்ட்டாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும், லெக்கு லெங்க்த்தாக இருக்கும், நெக்கு லெங்க்த்தாக இருக்குங்க. கோம்பு வந்து சின்னதாக இருக்கும். கோம்புனா மேலே வர பூ கொண்டை. இப்போ நம்ம நீட்டமாக வருங்க. இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 வகை இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி கத்தி கட்டி சண்டை விடுறது, வால் நீட்டமாக இருக்கும். இல்லை, கத்தி கட்டி சண்டை விடுறதுன்னு எனக்கு புரியல. அதுக்கு இந்த கோழியில் நான் காட்ட முடியாது. கொஞ்சம் கோழி பெருசாச்சுன்னா காட்டலாங்க. முள் வளரும் அந்த முள்ளில் காலில். கால் குழம்புல பின்னாடி ஒரு முள்ளு மாதிரி வளரும். அதில் வந்து சின்னதாக கத்தி கட்ட முடியும். ஆமாம், அதில் சின்னதாக ஒரு கத்தி கட்டி அதை சண்டை விடுவாங்க. இப்போ மற்ற ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, மற்ற கோழிங்களுக்கு அந்த பின்னாடி மற்ற கோழிங்களுக்கும் வரும். இது வந்து ஃபைட்டிங்கில் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லா கோழி பார்க்கவே வாட்ட சாட்டமாக ஹைட்டாக இதாக இருக்குங்க. இதே கத்தி கட்டாம சண்டை விடுறது ஒன்று இருக்கு, வெத்துக்கால் சண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கோழிகள்லாம் பார்க்கறதுக்கு இதோட கொஞ்சம் லுக் வைஸ் கம்மியாக இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து பார்க்கறதுக்கு நல்ல மயில் மாதிரி வால் நீட்டமாக அழகாக வருங்க. அது வந்து பார்க்கறதுக்கு உடம்புல முடி கம்மியாக ரொம்ப ரஃப் பில்டாக இருக்கும் அது பார்க்க. ஆனால் அந்த இதில் நம்மகிட்ட இங்கே அது இப்போ இல்லைங்க. இப்போ இது என்ன வயசு ஆகுதுங்க? இது பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆக போகுதுங்க. ஒரு 80 நாள் இருக்கும். இது எத்தனை வயசில் வந்து நம்ம அந்த கோழிக்கு சண்டைக்கு பழக்குவீங்க? கோழிக்கு சண்டைக்கு பழக்கிறது ஒரு 6 மாதத்துக்கு மேலே பழக்குவாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே தான் சண்டை விடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சண்டை விடுறதெல்லாம் அதிகமாக ஈடுபாடு இல்லைங்க. பட் நல்ல ப்ரீடாக வளர்த்தணும், டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆர்வம். அதுக்காக இந்த வந்து இது மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குங்க. ஓகே, நீ ப்ரீடிங் ஸ்டேஜ் ஆரம்பிக்கல. இதுக்கு என்ன ப்ரீடிங்க்கு என்ன ரேஷியோ? இது எப்படி ப்ரீடிங் கொண்டாட போகிறேன்னு தெரியல. ப்ரீடிங் கொண்டாடும் போது டீப் லிட்டரில் விடுறதா, ஆள்கொள்ள முறையில் போடுறதா, இல்லை கேஜில் போடுறதான்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் சேவலுங்கெல்லாம் ஒன்னோட ஒன்று கொத்திக்கும். ஆமாம், அதனால வந்து எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. நீங்கள் ப்ரீடிங்லாம் சேவல் தனியாக கட்டி வச்சுட்டு பெட்டை தனியாக வச்சுருக்கோம். ப்ரீடிங்க்கு மட்டும் தான் பண்ணணும். மட்டும் தான் ஒன்றா மேக் பண்ணி தான் பண்ணணும். இந்த வயசுலேயே பாருங்கள் எப்படி சண்டை போட்டுது ஒன்னோட ஒன்று. ஓகே ஓகே. இப்போ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம அசில் ஒரிஜினலா இல்லை நம்ம நாட்டுக்கோழியே கலப்பின கோழியும் இதே மாதிரி நாட்டுக்கோழின்னு சொல்கிறாங்க, அசில்னு கலந்து வித்துறாங்க ஏமாற்றி. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து குஞ்சில் நான் எப்படி முட்டையில் கண்டுபிடிக்க முடியாது, கடக்நாத் முட்டை நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லணும். அதே மாதிரி இதுலேயே கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமங்க குஞ்சில். ஆனால் வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட கேரக்டர்ஸ் தெரியும். ஒரு பியூர் அசீல்னா அதோட நிற்கிற விதத்துலேயே வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம ஊரில் அது வந்து பெருஞ்சாதி கோழின்னு சொல்லுவாங்க, இல்லை பெருவடை கோழின்னு சொல்லுவாங்க. அது ஹைட்டு, நிற்கிற ஸ்டைலு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஓகே, இது வந்து நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாங்க, இது வந்து என்னோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான். ஒரு R&D ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். அசீல் பொறுத்த வரைக்கும் கேபிள் ஃபார்மில் ஒரு பிள்ளையார் சொல்லி தான் இது. ஓகே, இப்போ கடக்நாத் எப்படி டெவலப் பண்ணணும் அது மாதிரி அடுத்து இது டெவலப் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அதே மாதிரி அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் ஒரு நல்ல லைனேஜ் கொண்டு வருவாங்க. ஓகே, ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் இது வந்து என்னென்ன ரிசர்ச்னு பார்க்கலாம். ஓகே டாக்டர், நன்றி. வணக்கம். இதுக்கு என்ன தீவனம் தண்ணி கொடுப்பீங்க? இதுக்கு வந்து நாங்கள் வந்து கோழி தீவனம் தான் கொடுக்குறோம். சிக் பேஸ்டு தீவனம் கொடுக்குறோம். இப்போ சிக்கு முடிச்சு இப்போ க்ரோயர் கொடுத்துட்ருக்கோம். நாட்டுக்கோழியில் க்ரோயர் கொடுப்போம். இப்போ அதுக்கும் அதே மாதிரி கொடுக்கணுமா? நாட்டுக்கோழிக்கும் ப்ரீடர் மாதிரி இந்த கலப்பு கோழி மாதிரி தீவனம் கொடுக்கணுமா? இல்லை நம்ம வெளியில் ஓப்பனாக மேயறதுக்கு விடுவீங்களா? ஓப்பனாக மேய விடுவோம். ஓப்பனாக மேய விடுவோம். இப்போ இது வந்து கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக வைக்கணுங்கிறதுனால இப்படி வச்சுருக்கோம். பின்னாடி ஷெட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு, காட்டுறேன். அந்த ஷெட்டில் சுற்றிலையும் வலை அடிச்சுட்டு ஓப்பனாக விடுற மாதிரி தான் பிளான். அதுக்காக தான் ரெடி. இப்போ நம்ம இங்கே பார்க்குறதுங்க, நீங்கள் இந்த பார்க்குறது நாட்டுக்கோழி சிறுவடை ரகங்க. இது நாங்கள் முட்டைக்காக உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். இதுலேருந்து முட்டைங்க எண்ணிக்கை ஜாஸ்தி கிடைக்கும். நம்ம பெருவடை கோழியோட சிறுவடையில் எண்ணிக்கை ஜாஸ்தி கிடைக்கும்.
எப்படின்னா பெருவடை கோழி சைஸ் பெருசாக வரும், முட்டை எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். இது வந்து ஒரு 150 160 முட்டை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு 180 எக்ஸுக்கு மேலே வர மாதிரி நாங்கள் செலக்டிவாக ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, பெருவடைங்கிறது வந்து நம்ம சண்டைக்கோழிக்கு பயன்படுத்துறது தான் பெருவடை கோழின்னு சொல்றது. ஆமாங்க. ஆனால் இந்த சிறுவடைங்கிறது சேவல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே ஒரு 2 கிலோ தான் வருங்க வெயிட். ஆமாங்க. பெருவடை கோழியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 கிலோ 5 கிலோக்கு மேலெல்லாம் கூட சேவல் இருக்குங்க. எத்தனை வயசுல? அது வந்து 2-3 வருஷம் ஆகுங்க. ஆனால் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பெருவடை கோழியெல்லாம் வந்து ஒரு 6 மாதத்தில் 2 கிலோ வரைக்கும் ரீச் பண்ணலாம் இன்டென்சிவ் ப்ரீடிங்கில். இது வந்து இப்போ என்னதான் வச்சுருந்தாலுமே ஒரு 1.25 கிலோ 1.5 கிலோ தான் ஒரு 3-4 மாதத்தில் கொண்டு வர முடியுங்க. ஓகே, இது வந்து முட்டைக்காகவும் பயன்படுத்துறது, மீட்டுக்காக கமர்ஷியலாக வயபிளாக இருக்காது பெருசாக. அதிக வேடை. ஆனால் அந்த சிறுவடை கோழிக்கு வந்து டேஸ்ட் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. நம்ம பெருவடை கோழியோட சிறுவடை டேஸ்ட் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் மேஜராக வந்து நம்மளோட பெர்செப்ஷன் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம். ஒருத்தருக்கு ஆட்டுக்கறி பிடிக்கும், ஒருத்தருக்கு கோழிக்கறி பிடிக்கும். அதனால் எதுவும் ஒன்னோட ஒன்று நம்ம டேஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ண முடியாது. சரி. மற்றபடி ப்ரொடக்டிவிட்டியில் கண்கூட பார்க்கலாம். இது வந்து முட்டை ஜாஸ்தி கிடைக்கும். சரி, சைஸ் நார்மலாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ சிறுவடை கோழிக்கு பெருவடை கோழிலையும் தீவனம் எவ்வளோ 1 கிலோ கறி ஏறது எவ்வளோ தீவனத்தை சாப்பிடும், அது எவ்வளோ தீவனம் சாப்பிடாது? அது 1 கிலோ கறிக்கு வந்து தீவனம் அது கொஞ்சம் கம்மியாக எடுக்கும்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்கில். பெருவடை பெருவடை வந்து இப்போ கமர்ஷியலாக அசில் கிராஸ் எல்லாம் ப்ரீட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணையில் விட்டு பண்ணை நாட்டு கோழின்னு சொல்லி வளர்த்துறாங்க. அதெல்லாம் 3 மாதத்தில் 1 கிலோ 1.5 கிலோ வரைக்குமே கூட கொண்டு வந்துடுறாங்க. இது வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது சிறுவடையில். அது வந்து பாடி ஸ்ட்ரக்சரே அப்படிங்க. அதோட கழுத்து வெயிட் வரும், கழுத்து லென்த் வரும், காலு லென்த் வரும். அதுலேயே உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தி ஏறிடும். இது வந்து நாங்கள் நாட்டுக்கோழிங்க நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறது. இது வந்து நாங்கள் முட்டைக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஆனுவலாக ஒரு 180 முட்டை வரணும். முட்டை சைஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். முட்டை சைஸ் வந்து நார்மலாக நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். இந்த ஆக்சுவலாக நாட்டுக்கோழி நாங்கள் செலக்டிவாக ப்ரீட் பண்ணி ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்படி நாட்டுக்கோழிலேயே நீங்கள் வந்து மேல் ஃபீமேலை செலக்ட் பண்ணுறீங்களா? ஆமாங்க, மேல் ஃபீமேல் செலக்ட் பண்ணுறோம். முட்டை விடுற கேரக்டரு, ஒரு கோழி எவ்வளோ முட்டை விடுது, இந்த மாதிரி பேட்சாக இன்னொரு ஃபார்மில் தடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பேர்டோட ஹிஸ்ட்ரி எங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ முட்டை விடுது, என்ன மாதிரி இதுன்னு அதை பேஸ் பண்ணி எடுத்து நாங்கள் சிக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு மாதம் வயசுள்ள நாட்டுக்கோழி குஞ்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட ஆகுதுங்க. இது நாட்டுக்கோழி ஒரு 2 மாதம் இருக்கும். இதுக்கு அடுத்தது 3 மாதம் இருக்கும். இப்போ அந்த நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சதில் இப்போ அதை வளர்த்துட்டு இருக்கீங்க. இதில் வந்து ஃபீமேல் போட்டு நாங்கள் எடுத்து திருப்பி பல்க் ப்ரீடிங் பண்ண போகிறோம். இது வந்து எவ்வளோ எய்ம் பண்ணுறீங்க முட்டை? நாங்கள் இதில் எய்ம் பண்ணுறது ஒரு மினிமம் ஒரு 180 எக்ஸ் பர் ஆனம். ஆனால் நார்மலாக எவ்வளோ முட்டை போடும்? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 140 அவ்வளோதான் எக்ஸ் எதிர்பார்க்கலாம் நாட்டுக்கோழியில். ஒரு யூனிஃபார்மிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஓகே. இது வந்து 3 மாதங்களா? ஆமாம். இதுக்கு அடுத்தது 2 மாதம், இது 3 மாதம். இது 3 மாதம் இருக்கும். இது எல்லாமே ஃபீமேல் தான்? இல்லை, மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. இந்த கொண்டை தெரியாதெல்லாம் மேலுங்க. ஓகே. கொண்டை இல்லாமல் இதெல்லாம் ஃபீமேல். இது நீங்கள் இப்போ டெவலப் பண்ணுற ஒரு நாட்டினம். ஆமாம். இது எத்தனை மாதம்? இதுவும் அதே நாட்டு எல்லாமே ஒரு இதுக்கு ஒரு 2 வாரம் வித்தியாசம் இருக்கும். இது வரைக்கும் உங்கள் அனுபவங்களையும் உங்கள் அனைத்து தொழில்நுட்ப அறிவுலையும் விவசாயிகள்கிட்ட பயந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்ககிட்ட இது தொடர்பாக ஏதாவது பேசணுன்னா கால் பண்ணி பேசினா தகவல் சொல்லுவீங்க? கண்டிப்பாக சொல்லுவோம். ஏதாவது தேவைன்னாலும் ஃபோன் பண்ணால் நீங்கள் ஆர்டர் அனுப்புவீங்க? ஆர்டர் அனுப்புவோங்க. உங்கள் தொடர்பு எண்ணை மட்டும் சொல்லுங்கள். எங்களோட தொடர்பு எண் 96552136 9965556891. ஓகே, நன்றி. நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க. அப்போ தான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும். நன்றி.